சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆமா, என்ன இருந்தாலும் நீ எனக்கு தங்கச்சி. உனக்கு ஒரு பொறுப்பு கிடைச்சிருக்கு. அதுல நீ ஃபெயில் ஆயிட்டினா அப்புறம் நீ இந்த வேலைக்கு லாய்க்கலன்னு உனக்கு முத்திரை குத்திடுவாங்க. சரியா சொன்னா. அதை நினைச்சுதான் நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன். பயப்படாத, நான் உன்னை தோத்து போக விடவே மாட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உனக்கு ஆள் அனுப்புறேன். நீ ஒண்ணு பண்ணு, எத்தனை பேரு என்னென்ன கேட்டகரியில வேணும்னு சொல்லு, நான் உனக்கு ஆள் அனுப்பிச்சிடுறேன். ஓகேண்ணா, நான் லிஸ்ட் எடுத்துட்டு சொல்றேன், நீ அனுப்பி வை. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எனக்கு எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம்? ஏதாவது பிரச்சனைனா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணு, அண்ணன் இருக்க மறந்துடாத. சரிண்ணா, அப்போ நான் வச்சிரட்டுமா? என்ன சொல்றான் கதிர்? அவனே ஆள் அனுப்புறேன்னு சொல்லிருக்கான். வெரி குட். உனக்கு எந்தெந்த கேட்டகரியில ஆள் வேணும்னு கேட்டு கதிருக்கு லிஸ்ட் அனுப்ப. ஆளை வர வச்சு ப்ரொடக்ஷனை உடனே இன்க்ரீஸ் பண்ண. சரிங்கம்மா. அவ்வளவுதான், ப்ராப்ளம் சால்வ். இதுக்கு போய் டென்ஷன் ஆகிட்ட. தேங்க்ஸ்மா. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? ஆக வேண்டிய வேலையை பாரு. ஓகேம்மா. அண்ணி, நான் கெஞ்சு கூட பாத்துட்டேன். அவ கொஞ்சம் கூட மனசு இறங்குற மாதிரி தெரியல. நான் பேசிட்டு இருக்கும் போது சௌந்தர்யா அவ அண்ணன் கதிருக்கு போன போட்டு, எனக்கு ப்ரொடக்ஷன் குறைஞ்சு போச்சு, என்னால ஆர்டர் முடிக்க முடியாம போயிடும், இம்மீடியட்டா உங்க கம்பெனில இருந்து ஆள் அனுப்புங்கன்னு பேசி ஆளுங்களையும் வர வச்சுட்டா அண்ணி. இப்ப வந்திருக்கிற வேனும் அதுல இருக்கிற ஆட்களும் தங்கச்சிக்காக அண்ணன் அனுப்பின ஆட்கள் தான். இவ்ளோ சொல்லியும் ராஜேஸ்வரி அமைதியாவே இருக்காங்க. இவங்க கணக்கு என்னன்னு தெரியலையே. அது எப்படி நம்ம கம்பெனிக்குள்ள வேற கம்பெனி ஆளுங்க வேலை பார்க்கலாம்? அம்மாவுக்காக அமைதியா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தா சௌந்தரியமா ரொம்ப தான் ஆடுறாங்க. இதை நாங்க சும்மா விட மாட்டோமா? அந்த ஜேபி கம்பெனி ஆளுங்க எப்படி நம்ம கம்பெனிக்குள்ள வரலாம்? இதை இப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. யோ வாங்க எல்லாரும் போலாம். நில்லுங்க நில்லுங்க, இருங்க இருங்க, தயவு செஞ்சு எல்லாரும் உட்காருங்க. இல்லம்மா, அவங்க பண்றது ரொம்ப தப்புமா. நம்ம கம்பெனிக்குள்ள நம்ம எதிரி கம்பெனி ஆளுங்களை இறக்கி நம்மள பழிவாங்க நினைக்கிறாங்கம்மா. இதை சும்மா விடக்கூடாதுமா. நான் சொல்றேன்ல, உட்காருங்க. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? என் வார்த்தைக்கு நீங்க மதிப்பு கொடுப்பீங்கல்ல? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? உங்களை நம்பிதானமா இத்தனை வருஷமா இந்த கம்பெனியில வேலை பார்த்தோம். இப்போ கூட உங்களை நம்பி உங்க வார்த்தையை மதிச்சுதாமா நாங்க உட்கார்ந்துருக்கோம். ரொம்ப சந்தோஷம். முதல்ல எல்லாரும் உட்காருங்க. உட்காருங்கப்பா. பிரச்சனை பெருசாகும்னு பார்த்தா ராஜேஸ்வரி அமைதியாயிட்டாங்களே. இப்படி நீங்க ஆத்திரப்பட்டோ அவசரப்பட்டோ எதுவும் நடக்காது. நாம இதையே கண்டினியூ பண்ணாதான் நாம நினைச்சது நடக்கும். சண்டை போட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்க எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன நீ எதை எடுத்தாலும் பொறுமையா இருங்க பொறுமையா இருங்கன்னு சொல்லி இவ்வளவு பொறுமையா இருக்கீங்க? சௌந்தர்யா அவ இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கா. அவங்க சொல்றதுதான் கரெக்ட். போய் பிரச்சனை பண்ணட்டும் அண்ணி. அதுக்கு பிரச்சனை பண்ணாதான் நீதி கிடைக்கும். அவங்க சொல்றதுதான் எனக்கும் சரியா படுது அண்ணி. சௌந்தர்யாக்கு நீங்க சரியான பாடம் கத்து கொடுக்கணும்.
நீ பேசாம இரு ருத்ரா. நான் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு அமைதியா இருக்கேன். எல்லாரும் பிரச்சனை பண்ணுனே பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, உங்களை இந்த கம்பெனிக்குள்ள வேலைக்கு வைக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு சபதம் பண்ணிருக்கேன். அது நடக்கணும்னா என் பேச்சை கேட்டு நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கணும். ச்சே, பிரச்சனை பெருசா வரும்னு பார்த்தா பேசியே அமைதியாக்கிட்டாங்களே. ஏதாவது பண்ணணுமே, என்ன பண்றது? இன்னும் எத்தனை பேர் வேணாலும் கேளு, நான் அனுப்புறேன். எனக்கு ப்ரொடக்ஷன் குறைஞ்சாலும் பரவாயில்ல, நான் அனுப்புறேன். ஓகே. அண்ணனும் தங்கச்சி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உன் கம்பெனி ஆட்களை என் கம்பெனிக்கு அனுப்புவியா? எப்போ அனுப்பலாம்? உன் கம்பெனில இருந்து கால் பண்ணி என்கிட்ட ஒர்க்கர்ஸ் வேணும்னு கேட்டாங்க, அதனாலதான் அனுப்புனேன். கேட்டா நீ அனுப்புவியா? இமீடியட்டா உன் ஆட்களை திரும்ப வர சொல்லு, இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். உன் வீட்டு பிரச்சனைக்கு என்கிட்ட கேப்பியா? இந்த பார், எனக்கு ப்ராஃபிட் இருக்கு, அதனால நான் இந்த பிசினஸ் பண்ணுவேன். உன் பொண்டாட்டியை தட்டி கேட்க துப்பு இல்ல, என்கிட்டயே வந்து என் இடத்துல சத்தம் போடுவியா? மரியாதை வெளில போ, இல்ல செக்யூரிட்டியை கூப்பிட்டு உன் கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுவோம். இப்ப போறேன். இங்க பாரு, இன்னைக்கும் ஆட்கள் வெளியேறல, நடக்கிறதே வேற. கதிர் கிட்ட லேபர்ஸ கேளுன்னு சௌந்தர்யா கிட்ட நாம தான் யோசனை சொன்னோம். ஆனா